இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 20ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். விருந்தோம்பல். இது நம்முடைய பண்பாடு மட்டுமல்ல, இந்த உலகளாவிய பண்பாடு. இந்த உலகத்தில் எல்லா குடும்பங்களிலும் எல்லா மனசும் இருக்கின்ற ஒரு விஷயம் இது, விருந்தோம்பல்னு சொல்லுவோம். நம்மை நாடு யாராவது வந்தாங்க வச்சுங்களேன், அவர்களுக்கு நம்மாலான இல்லையா உணவு பசி தீர்த்து அனுப்புவது என்பது நம்மால் இயன்ற அந்த வார்த்தை நான் அதை வச்சுக்கிறேன் பாருங்க. பெரிய விருந்து கிடையாது, நம்மால் என்ன முடியுமோ அதை நாம் என்ன பண்ணோம், அவங்களுக்கு கொடுத்து பசி ஆற்றி அனுப்பணும். அது ஏதோ ஒரு வகுப்பில், அது எந்த வகுப்பு நினைவில்லை, ஒரு என்ன தமிழ் நூல்னு தெரியல, ஞாபகம் இல்லை, ஒரு கதை படித்த ஞாபகம். ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராரு. அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கே சாப்பாடு இல்லை, மிகவும் வறுமையில் இருக்கிறாங்க. அப்படி அவங்க அவ்வளோ வறுமையில் இருந்தும் அவங்க ஏதோ தண்ணி கொண்டு குடிச்சு ஏதோ வயிற்று நிரப்பிட்டு இருக்காங்க வீட்டில். ஆனால் அந்த நேரத்தில் விருந்துக்கு வந்துட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. வீட்டில் இருந்த கொஞ்சம் அரிசியை போட்டு சாதம் செய்கிறாங்க. அவங்களுக்கு அதுக்கான குழம்பு செய்வதற்கு அவங்களுக்கு வசதி இல்லை. அப்போ இருட்டு நேரம், மழை பெஞ்சிட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? வெறும் சோறை விருந்தாளி கொடுக்கலாமா? ஒன்று நம்ம சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் மழை பெய்யுதுலையே வயல் பக்கம் போங்க, இந்த கீரை ஏதாச்சும் கிடைக்கும், இந்த வயல்வெளி கீரைகளை அதை கொண்டு வாங்க, அதை நான் சமைச்சு அந்த விருந்தாளியை கொடுக்குறேன்னு சொல்லி. அந்த இரவில் ஒரு கூடையை தூக்கி தலையில் கவுத்துக்கிட்டு அவர் அந்த நபர், அந்த குடும்ப தலைவர் என்ன பண்ண, அந்த இருட்டில் போயிட்டு ஒரு கீரை கொண்டு வந்து அதை சமைத்து அந்த கீரை சாப்பாட்டை அந்த விருந்தாளி கொடுத்ததாக ஒரு தமிழ் நூல் சொல்லுது. எந்த புஸ்தகத்துக்கு தெரியல, படித்து நினைப்பேன். ஏன் சொல்கிறேன்னா, விருந்தோம்பல் என்பது மனித குலத்திற்கே ஒரு இருக்க வேண்டிய குணமானது. வள்ளுவர் சொல்லுவார் இவ்வாறு: வருவிருந்து வைகளும் ஓம்புவான், வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று சொல்லுவார். அதாவது வருகின்ற தன் வீட்டுக்கு நம்மை நாடி தேடி இல்லையா, நமக்கு ஏதாவது கிடைக்கணும் வருகிற அந்த விருந்தினர்களை எவன் ஒருவன் முழுமையாக கவனித்து அவர்களுக்கு எல்லாம் செஞ்சு அனுப்புகிறானோ அவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் அழியாது, துன்பப்பட மாட்டான். வள்ளுவர் பிறந்தனுடைய வாழ்க்கை என்றால், தன் நம்பி வருகின்ற ஒருவனை பசியாற்றி அனுப்புகிறான்ல, விருந்தோம்பல் செய்கிறான்ல, ஆனால் அவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் பாழ்படாது, அழியாது. பருவந்து பாழ்படுதல் என்று, கஷ்டப்பட்டு அவன் அழிய மாட்டான் என்று வள்ளுவர் பிறந்தவன் வாக்கு. இன்றைக்கு முதல் வாசகம் பார்க்குறோம். நம்ம 100 வயது அபிரகாமுக்கு, அந்த 100 வயது வரை அவருக்கு குழந்தை கிடையாது. யோசிச்சு பாருங்க, குழந்தை கிடையாது. இஸ்மாயில் இருப்பார், அது ஆகாருக்கு இன்னொரு, அதாவது அடிமை பெண்ணுக்கான பிறந்த குழந்தை அது. இவருக்குன்னு சாராவுக்கும் அபிரகாமுக்கும் குழந்தை இருக்காது. 100 வயது அபிரகாமுக்கு. அவன் எப்படி யோசிச்சு பாருங்க பார்ப்போம், எப்படி மனநிலை இருந்திருக்கும், தனக்கு வாரிசு இல்லையேன்னு. அந்த நிலையில் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, கடவுள் அங்கே அவர் தேடி வருகிறார். சகோதரர்களே, வந்த உடனே தெரிஞ்சுக்கிறார். அவருக்கு நமக்கு தெரியுதோ இவர்கள் இறை மனிதர்கள் தெரிஞ்சுக்கிறார். என்ன பண்ணுறாரு, ஐயா என்னை விட்டு போயிடாதீங்க, என்னை விட்டு போயிடாதீங்க தலைவரே, நீர் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பாயாக, என்னை விட்டு போயிடாதீங்க ஐயா, இங்கேயே உட்காருங்க, இதோ வந்துடுறேன், போய் தண்ணி கொண்டு வரேன், நீங்கள் குடிச்சிட்டு கொஞ்சம் இலைப்பாருங்க, உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறேன், சாப்பிட்டுட்டு போங்க. ஏன்னா நெடுந்தோறும் பயணம் பண்ணணும், இருக்கணும் இல்லையா. நான் தர சாப்பாடு ஒரு வாய் சாப்பிட்டுட்டு நீங்கள் போங்க. என்ன பண்ணுறாங்க, அந்த வந்த இறை தூதர்களை என்ன பண்ணுறாரு, அபிரகாம் கவனிக்கிறார். போகிற தண்ணி கொண்டு குடிச்சிட்டு வெயிட் பண்ணுங்க ஐயா, வந்துடுறேன். நிறையா போகிறாரு. சாரா 3 படி மாவு எடு, அப்பம் செய். உடனே பாரு, தன் மாட்டு மந்தைக்கு போகிற நல்ல கொழுத்த காலை என்ன பண்ணுறாரு, கொண்டு வர வேலைக்காரங்களை பிடிச்சி இருந்தாங்க. நல்லா
ருசியாக சமைங்க. அந்த ரொட்டியையும் அந்த கறி துண்டையும் இல்லையா, அப்போ என்ன பண்ணுறாரு அவர், வெண்ணெய் ஒரு நாள் அவர்களாம் சமைச்சு கொண்டு வந்து அங்கே வைக்கிறார். அவர்கள் வயிறார உண்கிறார்கள். வெண்ணெய், பால், சமைத்த இளங்கன்று, அப்பம். அவங்க என்ன பண்ணுறாங்க, வயிறார உண்ணு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கார். இன்னொரு சொல்கிறாங்க பாருங்க, அந்த கடற்கார பாருங்க, உன் மனைவி சாரா எங்க அபிரகாம்? கூடாரத்தில் இருக்கிறா. சரி, நான் இளவேனிற் காலத்தில் மீண்டும் இந்த பக்கம் வருவேன். வரும்பொழுது இந்த வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஏனென்றால் விருந்தோம்பல் இப்போ வாசித்தோம், நம்ம விருந்தோம்பல் செய்கிறவருடைய வாழ்க்கை துன்பத்தால் அழியாது, மனக்கவலை இருக்காது, கஷ்டம் இருக்காது. கஷ்டம் போக்கப்படுது பாருங்க, ஆண்டவர் செய்ய பாருங்க. இங்கே கடவுளை அபிரகாம் குளிர்வித்து அனுப்புகிறாரு, குளிர்ச்சியான செய்தியை கடவுள் கொடுக்குறாரு. அபிரகாம், நான் இளைவேனு காத்திரும்பி இங்கே வருவேன், அப்போது இந்த வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும் என்று மிக பெரும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு நற்செய்தி பார்க்கணும். நம்ம இன்னைக்கு அபிரகாம் அடிக்கடி மாத்தா மரியாதை வீட்டுக்கு, அதாவது மாத்தா மரியாதை வீட்டுக்கு, லாசர் வீட்டுக்கு போவார். அப்போது என்ன பண்ணுறாங்க, அங்கே கொஞ்சம் கஷ்டம் வருது. மார்த்தம்மா என்ன பண்ணுறாங்க, ஏசப்பாவுக்கு சமைச்சு கொடுக்கணும், அவங்களுக்குரிய பணிவிடை செய்யணும், அதில் அவங்க ஆர்வமாக இருக்கிறாங்க. மரியா என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அவனுடைய வார்த்தையை கேட்பதில் அவங்க கவனமாக இருக்கிறாங்க. மார்த்தா கொஞ்சம் வருத்தப்படுறாங்க, ஆண்டவரே அங்கே பாருங்கள், என் சகோதரனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேறா பாருங்கள், அவனுக்கு ஹெல்ப்புக்கு அனுப்புங்க என்று சொல்கிறாங்க. அங்கேயும் ஆண்டவருக்காக பசி ஆற்றும் வேளையில் என்ன பண்ணுறாங்க, மார்த்தா அம்மாங்க இருக்கிறாங்க. எனவே தான் கடவுள் இவர்கள் இருவருடைய பணியை, சேவையை, தம்ம வச்சுக்க நம்பிக்கையை முன்னிட்டு தான் லாசரை உயிர்ப்பிப்பார். யோவான் 11 வாசிக்கலாம் நாம். ஆண்டவரே, நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா என் சகோதரன் செத்து போயிருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. இப்போதும் நான் உங்களை நம்புகிறோம், நீங்கள் சொன்னால் எங்கள் சகோதரன் உயிரோடு வருவான். இயேசுபெருமான் மாபெரும் அற்புதம் செஞ்சு காட்டுவார். இறந்த லாசரை உயிர்ப்பித்து அந்த சகோதரனை கொடுத்து ஒப்படைப்பார். விருந்தோம்பல் செய்கிறவருடைய வாழ்க்கை துன்பத்தால் அழியாது. திருப்பாடல் பார்க்கணும். எவன் ஒருவன் கடவுளுடைய பாதையில் நடப்பான், கடவுளுடைய வெள்ளத்தில் எவன் குடியிருப்பான்? மாசற்ற வழியில் இருக்கிறவன், தூய நாவினை கொண்டிருக்கிறவன், நெறி தவறாமல் இருக்கிறவன், கடவுளுக்கு அஞ்சுகிறவன், தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறாதவன், தன் பணத்தை வட்டிக்கு கொடாதவன், மாசற்றோர்களிடத்தில் கையூட்டு பெறாதவன், எவன் நேரிய வாழ்க்கை வாழ்கிறானோ அவன் வீட்டுக்கு தான் ஆண்டவர் வருவார். அவனுடைய காணிக்கை தான் ஆண்டவர் ஏற்றுக்குவார். அவனுக்கு தான் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். காயின் ஆபேல் 2 பேரும் தான் காணிக்கை கொடுத்தாங்க. கடவுள் ஆபேல் காணிக்கை ஏற்றுக்கிட்டாரு. அவனுடைய வாழ்க்கை தூய வாழ்க்கையாக இருந்துச்சு. நல்ல மனதோடு அவன் காணிக்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். காயின் அப்படி இல்லை. அப்போது இவ்வாறு நேரிய வாழ்க்கை யார் வாழ்கிறார்களோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் வருவார். அவங்க கூட காணிக்கையை அவர் என்ன பண்ண மகிழ்வோடு அவர் ஏற்றுக்கொள்வார். இது அன்று. இன்றைக்கு கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காணிக்கை எது? அவர் நம்மிடத்திலிருந்து கேட்கின்ற உணவு எது? விருந்தோம்பல் எது? 2ஆம் வாசகம் பாருங்க. இப்போ ஒரு அழகாக சொல்கிறார் பாருங்க பார்ப்போம். நான் ஏசப்பா விட்டு சென்ற துன்பத்தை என் உடலில் தாங்குறேன். புரியுதுங்களா? இறை வார்த்தையை முழுவதும் அறிவிக்கிறேன். அவ்வாறு நான் கடவுளுடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவித்து உங்களை இல்லையா அறுவடை செய்து ஆண்டவர் பாத்திரம் சேர்த்து வைக்கிறேன். இதுதான் ஆண்டவருக்கான விருந்து. இதைத்தான் நாம் இன்றைக்கு செய்ய வேண்டும் சகோதரர்களே. நாம் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டிய காணிக்கை தான். ஆண்டவருக்காக ஆன்மாக்களை அறுவடை செய்வோம். அவருடைய வார்த்தையை போதித்து ஆண்டவருக்கான பிள்ளைகளை மனம் மாற்றி அவர்களை ஒப்படைக்கிறது தான் இன்னைக்கு நாம் அவர் செய்ய வேண்டிய விருந்தோம்பல். அவ்வாறு செய்தால் நாமும் அழிய மாட்டோம். அவனுடைய ஆசைக்கு சொந்தக்கார பிள்ளைகள் நாம் இருப்போம். எனவே சகோதரர்களே, இன்றைக்கு ஆண்டவருக்கு ஏற்ற விருந்து நேரிய வாழ்வு, ஆன்மாக்களை அறுவடை செய்வது.